வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல பாக்குறது வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலான பலகாரம் தாங்க. நம்ம எப்பவுமே செய்யறதுதான் அதிரசம், முறுக்கு, லட்டு. அதிரசம் வந்து பெரும்பாலும் கம்மி பதம் பாகு பதம்லாம் கரெக்டா வராது, நிறைய பேர் செய்ய மாட்டோம். ஆனா இன்னைக்கு டக்குன்னு ஈஸியான முறையில செய்யறேன். ஏன்னா நம்ம பேக்கரியில தான் கடைகளில் தான் போய் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காம நம்ம வீட்டிலே நம்ம கையாலே செய்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீட்டுல எல்லாருமே பாராட்டுவாங்க. வாங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம தீபாவளி செய்யற லட்டு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. கருப்பட்டியில தான் சேர்க்கிறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு பவுல் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாதுங்க. நல்லா தோசை மாவு பதத்துல கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கரைச்சாச்சுங்க. என்ன காயுது, இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டா ஊத்திட்டு ஆட்டினாலே உளுந்துரும். பூந்தி நல்லா வெந்தோன்னு எடுத்துருங்க. ரொம்ப முருகிடக்கூடாது. எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்ப நல்லா அரைச்சாச்சுங்க. அடுத்ததான் கருப்பட்டியை நம்ம காய்ச்சிக்கலாம். கருப்பட்டியை சேர்த்துட்டு கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கருப்பட்டி நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்ப கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சிருக்கதே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்ப நல்லா கிளற நல்லா கெட்டி பட்டுருங்க. இந்த டைம்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு நெய் மட்டும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்குவோம். இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப லட்டு வேணும ஒரு தட்டுல சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க. லைட்டா லட்டா பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்ப லைட்டா எடுத்து நம்ம லட்டா உருட்டிக்கலாங்க. நல்லா கை பருக்கிற சூடு இருந்தாலே நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் உருட்டிக்கலாம். இப்ப நம்ம செஞ்ச லட்டெல்லாம் நல்லா உருட்டி வச்சாச்சுங்க. அடுத்ததான் முறுக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம முறுக்குக்கு வந்து இன்ஸ்டண்டா தான் செய்ய போறோம். எதுவுமே முறுக்கு மாவுலாம் அரைக்கல. நம்ம வீட்டுல இருக்க மாவுல வச்சுதான் செய்ய போறோம். பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு, நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் சால்ட் பட்டர் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா மாவுல நல்லா எல்லாத்தையும் பட்டரை சேர்த்து நல்லா வருவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம முறுக்கு மாவுனா மிஷின்ல தான் அரைச்சு வாங்குவோம். இப்பெல்லாம் எங்கெங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்டா நல்லா பொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்ப கட்டையில சேர்த்து நம்ம புழிஞ்சுக்கலாம். கட்டையில உள்பக்கம் வெளிப்பக்கம்னா எண்ணெய் தடவிருக்கேன். ஒரு 3/4 அளவு வச்சா போதும். ரொம்ப முழுசா வைக்க வேண்டாம். இப்ப நம்ம அரிகரண்டில தான் புளிய போறோம். இதுல புரிஞ்சுக்கலாம். புழிஞ்சிட்டு எண்ணெய் சட்டி நல்லா காயுதுங்க. நம்ம சேர்ந்த முறுக்க சேர்த்துக்கலாம். நல்லா முறுக்க திருப்பி விட்டுக்கலாங்க. முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இன்ஸ்டண்டா வேணும் முறுக்கு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. நல்லா பொறுன்னு இருக்குங்க. நம்ம செஞ்ச முறுக்கு நல்லா பொறுன்னு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம செய்யறது வந்து அதிரசம் தாங்க செய்ய போறோம். தீபாவளி பலகாரங்கள்ல அதிரசம்னா ரொம்பவே ஈஸியானது தாங்க. பச்சரிசி ஊற வச்சுட்டு நல்லா எடுத்துருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்ப ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்தாச்சுங்க அதிரசத்துக்கு. அடுத்ததா கடாய் நல்லா காயுது. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வெல்லம் கரைஞ்சு வரட்டுங்க. நல்லா பப்புள்ஸ் வந்தாலே போதும்.
நமக்கு கம்பிப்பதம் பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போ நல்லா பபுள்ஸ் வந்துச்சுங்க. நல்லா அப்படி இந்த மாதிரி நுரையா வரணும். ஏன்னா போன வருஷம் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க பாகுபதம் எப்படின்னு, அதனாலதான் நான் நல்லா விளக்கமா சொல்றேன். அடுத்ததான் லைட்டா ஒரு பிஞ்சு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கை விடாம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கட்டிப்படாம கிளறணுங்க. இப்ப நல்லா கிளறி கலந்தாச்சுங்க. இப்ப பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறிடுச்சுங்க மாவு. கொஞ்சம் 1 மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். அதிரச மாவை நல்லா கெட்டியா தான் வந்திருக்கு. லைட்டா எண்ணெயோ தண்ணியோ கையில நம்ம இது தடவிக்கலாம். கொஞ்சமா மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு வாழையில தாங்க நம்ம தட்ட போறோம் இன்னைக்கு. இந்த 2 விரல் இல்லைன்னா 3 விரல் மட்டும்தான் வச்சு நம்ம தட்டணும். அப்பதான் அதிரசம் கரெக்டா வருங்க. இப்ப எண்ணெய் சட்டி நல்லா காயுதுங்க. இப்ப நம்ம அதிரசத்தை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட அதிரசம் வந்து நல்லா மேல உப்பி வரணுங்க. அப்பதான் நம்ம திருப்பி விடணும். நல்லா மேல அப்பா மாதிரி நல்லா உப்பி எழும்பி வரும். இப்ப நம்ம அதிரசத்தை திருப்பி விட்டுக்கலாங்க. மீத இருக்க மாவையும் ஒன்னா தட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்ப முதல்ல சேர்த்த அதிரசம் வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க. இப்ப அதிரசம் எண்ணெய் குடிச்சிருக்கோம். லைட்டா நம்ம பிரஸ் பண்ணிட்டோம்னா ஒரு கரண்டி வச்சு எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருங்க. பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. ரொம்பவே தீபாவளிக்கு ஸ்பெஷலா நம்ம இந்த தீபாவளினாலே 4 கிழமைனாலே எண்ணெய் சட்டி வைப்போம். எல்லாருமே எல்லார் வீட்லயுமே பண்டிகை நல்லல அதான் ஈஸியா நம்ம செஞ்சாச்சு. நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. அதிரசம், முறுக்கு, லட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது. அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல எல்லாமே இன்ஸ்டன்டாவே செஞ்சாச்சு. அதிரசம், முறுக்கு, லட்டு எல்லாமே எல்லாமே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டியானது. நம்ம பேக்கரியில போய் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வீட்லயே. ரொம்பவே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீங்களே இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.